இறைவன் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் அனைவருக்கும் அந்த ஏக இறைவனுடைய அருள் உண்டாவதாக. அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணை கொண்டு இந்த ரமலானுடைய மாதம் 9வது மாதம் ரமலானுடைய மாதத்துல அல்லாஹ்வுடைய அருளை பத்தி நம்ம பார்த்துட்டு வர்றோம். இந்த ஒரு மாதத்துக்கு மட்டும் அருள் இல்லை, ஒவ்வொரு செகண்டுக்கும் அல்லாஹ்வுடைய அருள் இருக்குது. ஒவ்வொரு செகண்டுக்கும், ஒரு மணி நேரத்துக்கும், ஒரு நிமிஷத்துக்கும், ஒரு நாளுக்கும், இரவுல கூட அப்ப அல்லாஹ்வுடைய அருள் வந்து 24 ஹவர்ஸ் நமக்கு சுத்தி கொண்டு இருக்குது. அப்படியே இருக்குது. விரும்பினவங்க ஏத்துக்கலாம், விரும்பி பிடிச்சுக்கலாம், விரும்பி எடுக்கலாம், விரும்பி நிராகரிக்கலாம். அது அவ்வளவு சுதந்திரத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுக்குறான். என்னுடைய வார்த்தையை நீ நம்பு, அவ்வளவு உனக்கு ரஹமத்தை கொடுத்திருக்கேன், அருளை கொடுத்திருக்கேன். அந்த அருளை யாரெல்லாம் விரும்புகிறார்களோ அவர்கள் அடைவதற்கு அந்த வழி லேசாகவும் வைத்திருக்கிறேன் அப்படிங்கிறான். அப்ப அந்த அருள் எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, இறைவனுடைய வேதம், இறைவனுடைய தூதர். அப்ப இறைவனுடைய தூதர் மீது யாரெல்லாம் ஸலவாத் சொல்றார்களோ அவர்களுக்காக நம்ம ஸலவாத் சொல்றோமோ அதுக்கு அள்ளி கொடுக்குறான் நன்மைகள், ரஹமத்தை. அதே மாதிரி யாரெல்லாம் இறைவனுடைய வேதத்தை ஓதுகிறார்களோ, இப்போ முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல மட்டும் இல்ல, அவர்களுக்கு முன்னிருந்த ஈசாவுடைய கொடுத்த இஞ்சிலை யார் ஓதுகிறார்களோ அவ்வளவு நன்மை உண்டு. அப்ப ஈசாவை யார் பின்பற்றுகிறார்களோ அவ்வளவு நன்மை உண்டு. அதே மாதிரி மூசாவுடைய வேதம், மூசாவை பின்பற்றுவார்கள். அதே மாதிரி இப்ராஹிமுடைய வேதங்கள், இப்ராஹிமுடைய வார்த்தைகள் அவர்களை பின்பற்றுகிறார்களோ அளவிட முடியாத நன்மைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுக்கிறான். அப்ப ஆதியிலிருந்து இன்று வரை, இன்னைக்கு வரைக்கும், நாளைக்கு இந்த துனியா அழியிற வரைக்கும் இந்த ரஹமத்து வந்து கிடைச்சிக்கிட்டே இருக்கும். விரும்பினவர் ஏற்கலாம், விரும்பியோ நிற்கலாம். அப்போ இன்னைக்கு வந்து இந்த காலகட்டத்துல முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி தூதர், அந்த இறுதி நபி. அவர்களுடைய இறக்கப்பட்ட அந்த குர்ஆன்ல அவ்வளவு ரஹமத் இருக்குது. அப்ப அந்த ரஹமத்துல வல்ல இறைவன் சொல்ற ஒரே ஒரு ரஹமத்தை நம்ம பார்ப்போம். ஒண்ணு ஒண்ணா பார்த்தா இன்னைக்கு ஒண்ணு பார்ப்போம். அப்ப குர்ஆன், வேதங்கள், இறைவனால் அனுப்பப்பட்ட வேதங்கள், எல்லா வேதமும் இருக்கு. அப்ப இந்த குர்ஆன் வந்து எல்லா வேதத்தையும் மெய்ப்படுத்துது. இந்த குர்ஆன் வந்து எல்லா வேதத்தையும், இதுக்கு 3 வேதத்தையும் மெய்ப்படுத்துது. அப்ப இந்த குர்ஆனை ஓதுனாக்கா எல்லா வேதத்தினுடைய கருத்தையும் நாம் உள்வாங்கி ஓதியதுக்கு சமம் மட்டுமல்ல, அத்தனை இங்க உள்ள குர்ஆன்ல இருக்குது. இதற்கு முன்பு, குர்ஆனுக்கு முன்பு இறக்கப்பட்ட வேதங்களுடைய அந்த சாரத்தை வந்து இறைவன் இதுல சொல்லியிருக்கான். இத படிக்கும் போது அப்ப அந்த வேதத்தை படிக்கிற நன்மையும் இந்த வேதத்துல படிக்கிற நன்மையும் சேர்ந்து நமக்கு கிடைக்குது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, ஒரு எழுத்துக்கு 10 நன்மை, ஒரு எழுத்துக்கு 10 நன்மை. இப்ப இந்த 6666 கூட குறைச்ச வசனங்கள் குர்ஆன்ல. அப்ப இந்த ஒரு வசனத்துக்கு எத்தனை எழுத்துன்னு பாருங்க. லெட்டர்ஸ் லெட்டர்ஸ் கோடிக்கணக்கா, லட்சக்கணக்கா இருக்கும். அப்ப அதை அப்படியே 10ஆல பெருக்குங்க, எவ்வளவு மடங்கு நன்மைகள் இருக்கிறது என்பதை நீங்க தெரிஞ்சுங்க. இந்த ஒரு மாசத்துல 2 குர்ஆன் முடிப்பான், ஒருத்தன் 3 குர்ஆன் முடிப்பான், ஒருத்தன் 4 குர்ஆன் முடிப்பான், ஒருத்தன் 5 குர்ஆன் முடிப்பான், இப்படிலாம் இருக்கும். அப்ப எவ்வளவு நன்மை கிடைக்குது பாருங்க. தெரிஞ்சு ஓதுனாலும் சரி, அது அர்த்தம் இல்லாமல் ஓதுனாலும் சரி, அவ்வளவு நன்மைக்கு. அதனாலதான் இந்த நோன்பு நேரத்துல எல்லா மக்களும் வந்து குர்ஆனோட தான் ஐக்கியமாவாங்க. காலையில ஓதுவாங்க, மத்தியானம் ஓதுவாங்க, தூங்குவாங்க, திருப்பி ஓதுவாங்க, இரவுல ஓதுவாங்க, அப்புறம் தொழுகையில குர்ஆன் ஓதுவாங்க. அப்ப இந்த குர்ஆனோட தான் இவங்க வந்து இந்த மாதத்துல வந்து ஐக்கியமா இருப்பாங்க, ரொம்ப நெருங்கி இருப்பாங்க. ஏன்? அவ்வளவு நன்மைகள் இருக்குது. இதுக்கு என்ன உதாரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, 6வது அத்தியாயம், 6வது அத்தியாயத்தில் 160வது வசனம். 6வது அத்தியாயத்துல 160வது வசனம். ஒருத்தன் ஒரு நன்மையை செய்தானாக்கா அந்த நன்மைக்கு 10 பங்கு கூலி தரங்களாம். ஒருத்தவன் ஒரு தீமையை செய்தா அந்த தீமைக்கு ஒரு தீமை தான் கூலிங்கிறான். ஒரு நன்மையை செய்தா அவனுக்கு கூலி 10 பங்கு, 10 பங்கு. ஒரு நன்மை செய்தா 10 டைம்ஸ். ஒரே ஒரு தப்பு பண்றான், அந்த தப்புக்கு ஒரு தப்பு தான். அப்ப அளவுகோல் எப்படி வைக்கிறான் பாருங்க. நீ செய்யற நன்மைய கூட்டி கொடுக்கறான், அதிகமாகி கொடுக்கறான். நீ செய்யற தீமைக்கு அப்படியே கொடுக்கலாம். அந்த அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கருணையாளன். அப்ப இந்த எழுத்து, ஒவ்வொரு எழுத்தையும் நீ படிக்கும் போது ஒரு எழுத்துக்கு எவ்வளவு நன்மை வருது பாரு. அதே மாதிரி 33வது அத்தியாயம் 35வது வசனத்துல பார்க்கும்போது கூட, யாரெல்லாம் ஆண் பெண்கள் யாரெல்லாம் இந்த மாதத்தில் இல்லை எப்போதுமே நன்மை செய்கிறார்களோ அவர்களுக்கு 10 பங்கு வந்து கொண்டே இருக்கும்.
10 நோன்பு வந்து கொண்டே இருக்கும். இன்னைக்கு ஒரு நோன்பு பிடிக்கிறோம். ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ இந்த 33 அத்தியாயத்தை 35 வசனம் படிங்க. இன்னைக்கு ஒரு நாள் ஒரு நோன்பு பிடிக்கிறேன். நம்ம மனைவி பிடிக்கிறாங்க, உங்க பிள்ளைங்க பிடிக்கிறாங்க. அப்ப அல்லாஹ் சொல்றான், பொதுவா சொல்றான், ஒரு ஆண் ஒரு பெண் அவர்கள் செய்யற ஒரு நாள் காரியம், நல்ல காரியத்துக்கு 10 நன்மை தர்றாங்க. அப்ப 10 நன்மை என்னாச்சுன்னா 10 கூட்டி பாருங்க, 300 நோம்பாச்சு. இந்த 300 நோம்பு எங்க இருக்கு பாருங்க. எவ்வளவு எவ்வளவு நன்மை அள்ளிட்டு போறோம் பாருங்க. இதுக்கு பிறகு இன்னும் ஒண்ணு வரும். இந்த கடைசி 10ல நன்மை இன்னும் கொஞ்சம் சொல்லுவோம். இப்ப எவ்வளவு நன்மை இருக்குது பாருங்க. நீ வருஷம் பூரா இருந்த நோம்புடைய நன்மை கிடைக்குது. ஒரு நோம்பு பிடிக்காங்க, அந்த ஒரு நோம்புக்கு என்ன 10 நன்மை. அப்ப 30 நோம்பு, 29 நோம்பு. அப்ப எவ்வளவு நன்மை கிடைக்கும்? 10ஆல பிரிக்கீங்க. இத இத நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா நேரா குகைக்கு போகணும். இங்க 18வது அத்தியாயம் அந்த குகையில போனீங்கன்னா வருஷத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அவர்கள் அந்த குகையில் இருந்தார்கள், இந்த வாலிபர்கள் அவர்கள் 300 வருடம் இருந்தார்கள். இன்னும் ஒரு 9 வருஷம் சேர்த்து சொல்றான். அப்ப இந்த 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 லெவலுக்கு இந்த நன்மைகள் வந்து அள்ளிக்கிட்டு போகுது நமக்கு. அப்ப எவ்வளவு நன்மை நமக்கு கிடைக்குது பாருங்க. இது கிடைக்கிறது மட்டும் இல்ல. இப்ப சில பேர் சொல்லுவாங்க, குரான் வந்து 1400 வருஷத்துக்கு முன்னாடி தாங்க இறக்கப்பட்டது. குரானு 1400 வருஷத்துக்கு முன்னாடி இறக்கப்பட்டது. அதுக்கு முன்னாடி இஞ்சில் இறக்கப்பட்டது. அதுக்கு முன்னாடி தௌராத்து, அதுக்கு முன்னாடி ஜபூரு. அப்ப காலகாலமா இறக்கப்பட்டது. இப்ப எல்லாமே நம்மளை விட்டு நவர்ந்திருக்கு. எல்லாமே நம்மகிட்ட இல்லைன்னு வச்சுங்க. அப்ப சொல்றான், இப்ப இந்த இன்னைக்கு வார நமக்கு பழைய கித்தாபுக்குள்ள நன்மை எப்படிங்க கிடைக்கும் அப்படின்னா, எல்லா கித்தாபுடைய வார்த்தையும் இது உள்ளார இருக்குது. இந்த குரான் இருக்குது. அப்ப இந்த குரானே என்ன சொல்றான், 1400 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இதை படிச்சா என்னங்க நன்மை இருக்குங்கிறான். கேட்கறான், மனுஷன் கேட்கறான், என்ன நன்மை அதுல இருக்குங்கிறான். அப்ப இந்த எழுத்துக்குள்ள நன்மைக்கு நம்ம இன்னைக்கு சொல்றோம், அவ்வளவு ரஹமத்து இருக்குதுங்கிறோம். அந்த ரஹமத்துக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தெளிவா நமக்கு 3வது அத்தியாயம் முதல் வசனத்திலே சொல்றான். 3வது அத்தியாயம் எது? அது 3வது அத்தியாயம் ஆல இம்ரான். இம்ரானுடைய குடும்பம் இருக்கு பார்த்தீங்களா, அதுல சொல்றான், ஆல இம்ரான்ல சொல்றான், பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் அலிஃப் லாம் மீம் அப்படிங்கிறான். சொல்லிட்டு அல்லாஹ் லா இலாஹ இல்லாஹுல் ஹய்யுல் கய்யூம். அல்லாஹ் கடவுள், கர்த்தர், இறைவன். அந்த லாஹ் அல் பிளஸ் லாஹ், அந்த கடவுள். எந்த கடவுள்? எந்த கடவுள் இந்த வானத்தையும் பூமியும் அனைத்தையும் படைத்து உன்னையும் படைத்து எல்லாத்தையும் படைத்தவனே அந்த ரப்புல் ஆலமீன் சொல்றான், அல்லாஹ் நான் தான் அல்லாங்கிறான். நான் தான் அல்லாங்கிறான். லா இலாஹா, லா இல்லை, இலாக இல்லை, கடவுள் இல்லை. அப்ப லா இலாஹி, இலாஹி இல்லை. இலாக என்ன? நீ வணங்கக்கூடிய அனைத்தும் கடவுளாக இல்லை. இல்லாஹு அவனை தவிர. யாரு? அந்த அல்லாவை தவிர. அல்லாஹு இலாகு இல்ல. ஆனா அல்லாஹ் இருக்கு. அல் பிளஸ் லாஹு, அந்த அல்லாஹ் இருக்கான். அந்த பெற்றோர் கடவுள் இருக்கான். அந்த பெற்றோர் கர்த்தர் இருக்காரு. அப்ப அந்த பெற்றுக் வரும்போது அல்லாஹு அல் பிளஸ் அந்த லாகு பெற்றுள்ளாகனா இந்த வானத்தையும் பூமியும் படைச்சு உன்னை படைச்சது. அப்ப அவன் தான் அல்லாஹ் அப்படின்னு சொல்றான். சொல்லிட்டு ஓ ஹய்யுல் கய்யூம், அவன் நித்திய ஜீவன், உயிரோட இருக்கிறான். ஹய்யுல் ஹைன்னா நான் உயிரோட இருக்கேன், அவன் கையும் அப்படியே நிரந்தரமா நிக்கிறான். ஹய்யுல் கையும், இந்த துனியா அழியிற வரைக்கும் அல்லாஹ் சும்மா அழிந்தவரும் உயிரோட இருப்பான். அதான் அவ்வளவு ஆகிற நான் தான் முதலானவன், நான் தான் இறுதியானவன். அப்படிப்பட்ட அந்த ஐயுல் கையோட வார்த்தை தான் இந்த குரான். இந்த ஐயுல் கையும் அல்லாஹ்வுடைய வார்த்தை தான் இந்த குரான். குரான் என்பது ஓதுவது, ஓதியது, ஓதியது, ஓதுவது, ஓதக்கூடியது. அப்ப எல்லா வேதங்களையும் அப்போ ஓதுனாங்க, இப்போ ஓதுனா நாளைக்கு ஓதுனாங்க. அப்ப எல்லா வேதத்தையும் தொகுத்து கொடுக்கப்பட்ட இந்த ஒரு கித்தாபு, இந்த கித்தாப 1004 வருஷத்துக்கு முன்னாடி ஓதணும். அதுக்கு முன்னாடி சொல்லப்பட்ட கித்தாபெல்லாம் பல வருடங்களுக்கு முன்ன ஓதணும். இன்னைக்கு ஓதுறோம், நாளைக்கு ஓதுறோம். அப்ப ஹய்யுல் கையும், நித்திய ஜீவன், நிலையான உள்ளவன். அல்லாஹ்வுடைய வார்த்தை எப்போதும் உண்மை, சத்தியம். அது உயிரோடு இருக்குது. ஏன் உயிரோடு இருக்குது? அல்லாஹ் உயிரோட இருக்கான். இப்போ ஒரு புத்தகம் இருக்குது, அந்த புத்தகம் எழுதியவன் ஒரு 50 வருஷம் இருப்பான், 60 வருஷம் இருப்பான், 70 வருஷம் இருப்பான், செத்துருவான். அது பிறகு செத்து போச்சு. அந்த புக்கு இருக்குதா? அந்த புக்கு இருக்கும். அந்த எழுதின ஆத்தர் இருக்க மாட்டான். ஆனா இன்றைக்கு வந்து புக்கு இருக்குது. இந்த கித்தாப், இந்த குரான் இருக்குது. இதனுடைய ஆத்தர் யாரு? அல்லாஹ். அல்லாஹ் இருக்கானா? ஹய்யுல் கய்யூம், உயிரோடு இருக்கான். நித்திய ஜீவன். இந்த நித்திய ஜீவன் தான் சொல்றான், என்னுடைய வார்த்தைக்கு அவ்வளவு பரக்கத்தை அள்ளி வீசுதாங்கிறான்.
அள்ளி வீசினாங்களாம். அதே அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்றான், அதே அதே அத்தியாயத்துல தான் சொல்றான். 6:160 யார் ஒருவர் என்னுடைய வசனத்தை மறுக்கிறார்களோ, பொய்யாக்குகிறார்களோ, அத படிக்கிறான், இல்ல படிக்க மாட்டேங்கிறான், அதெல்லாம் படிக்க வேணாம் அப்படிங்கிறான் பாருங்க. அப்ப பொய் மருந்து ஆகுது, நிராகரிக்கிறான். அப்ப யார் என்னுடைய வசனத்தை பொய்யாக்குறார்களோ, நிராகரிக்கிறார்களோ, அது மட்டும் இல்லாமல் இந்த குரானை படிக்காம, என்னுடைய வேதத்தை படிக்காம, என்னுடைய தூதனுடைய வார்த்தையை கேட்காம, அவர்களுடைய வழியை பார்க்காம, ஆய்வு செய்யாம யார் ஒருவன் இருக்கிறானோ அவன் மறுமையை மறக்கிறான், டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்டை மறக்கிறான். அப்ப அலட்சியத்தால மறுக்கிறான், இல்ல ஆணவத்தால மறுக்கிறான், தெரிந்து கொண்டே இதெல்லாம் எனக்கு தேவையில்லைன்னு சொல்றான் பாருங்க. அப்படிப்பட்ட மறுப்பாளர்களுக்கு அல்லாஹ் சொல்றான், கூலி நரகம்தான். இதை விட என்ன நமக்கு பாக்கியம் வேணும்? நம்ம படிச்சிருக்கோங்க, நம்ம ஓதுறோங்க, அல்லாஹ்வை நெருங்குறோங்க. அப்ப அல்லாஹ் கொடுக்குற வாக்கு என்ன? உனக்கு சொர்க்கம். என்ன யார் இப்போ முஸ்லீமா இருக்கான், என்னை யார் நிராகரிக்கிறானோ, என்னை யார் பொய்ப்பிக்கிறானோ, என்னை யார் மறுக்கிறானோ, அவனுக்கு என்ன? டோட்டல் நரகம் தான், நரகம் தான் அப்படிங்கிறான். அப்ப இதை சொல்லிட்டு தான் செய்யறான். நாளைக்கு அந்த நரகவாசிகள் அல்லாஹ்வை அக்யூஸ் பண்ணக்கூடாது, அல்லாஹ்வை குற்றவாளி ஆக்கிவிடக் கூடாது என்பதற்கு அல்லாஹ் சொல்றான், நீ என்னை குற்றம் பிடித்து விடக்கூடாது, என்னை நீ குற்றவாளி ஆக்கிடக் கூடாது என்பதற்காகத்தான் இதற்கு முன்பே இவை அனைத்தையும் உனக்கு தெளிவுபடுத்திட்டேன். உனக்கு இந்த தண்டனை தான் கிடைக்கும், இந்த பரிசு தான் கிடைக்கும். பரிசையும் காட்டிட்டேன், தண்டனையும் காட்டிட்டேன். இந்த கூலி எந்த பாகுபாடும் நான் செய்ய மாட்டேன். நிரந்தரமா அழகான முறையில அவங்க அவங்களுக்குள்ள கொடுப்பேன். அப்படி கொடுக்கும் போது யார் ஒரு நல்ல காரியம் செய்கிறார்களோ, 160 அல்லாஹ் சொல்ற வாக்கு 6வது அத்தியாயம் ஆமா. அது என்ன சொல்றான்? ஆண்டு சொல்றான் பாருங்க, 160வது வசனத்துல ஒரு ஆள் ஒரு நன்மை செஞ்சா 10 கூலி, 10 மடங்கு, 10 டைம்ஸ். ஒருத்தன் தப்பு பண்ணா அது ஒரு தப்பு தான். அப்ப இன்னைக்கு நோன்பு ஒண்ணு பிடிக்கிறோம், இன்னைக்கு 3 நோன்புல 30 நோன்பு கணக்கு. அப்ப இந்த 30 நோன்புக்கு ஒவ்வொரு நோன்புக்கு என்னென்ன நன்மை, ஒவ்வொரு எழுத்துக்கு என்ன நன்மை, இதையெல்லாம் கூட்டிங்கன்னா எக்கச்சக்கமா வரும். அதுல இந்த நோன்புல லைலத்துல் கத்ர் இருக்குது, அது பெரிய ரஹமத், அது அப்புறம் தூவும். இப்ப ஒவ்வொரு ரஹமத்தா பார்க்கும்போது இந்த கித்தாபை கொண்டு எவ்வளவு நமக்கு நன்மை கிடைக்குது என்பதை நாம பார்க்கிறோம். அப்ப எந்த புத்தகத்தை நீங்க படித்தாலும் நன்மை இருக்குதோ தீமை இருக்குதோ தெரியாது. ஆனா கேரண்டி இந்த கித்தாபுல இருக்குது. அதுக்குதான் ஃபஜர், அதிகாலை என்ற ஃபஜர் என்ற வசனத்தை பாருங்க. அந்த ஃபஜர் எங்க இருக்குன்னு பாருங்க. அது அல்லாஹ் சொல்றான், நீங்க ஃபஜர் தொழுகையில குர்ஆனை ஓதுங்க. யார் ஒருவர் குர்ஆனை ஓதுகிறார்களோ அவர்களுக்கு அவ்வளவு நன்மை, அவ்வளவு நன்மைங்க. அந்த குர்ஆனே சிபாரிசு பண்ணுங்கிறாங்க. அல்லாஹ்ட்ட சிபாரிசு பண்ண, அல்லாஹ்வோட வார்த்தை தானே. என்ன கண்ணியப்படுத்தான் இறைவனே, நீ அவனை கண்ணியப்படுத்து. இந்த மலக்குவ கேட்பாங்க, இறைவா உன்னுடைய வார்த்தைகளை அவர்கள் கண்ணியப்படுத்துகிறார்கள், அவருடைய பாவத்தை நீ மன்னி அப்படிங்கிறாங்க. அப்ப இந்த குர்ஆனும் பிரார்த்தனை கேட்குது, துஆவும் பிரார்த்தனை கேட்குது. அது மட்டும் இல்லாம அல்லாஹ்வுடைய தூதர் உயிரோடு இருக்கும்போது அல்லாஹ் சொன்னான், நபியே இந்த மக்களுக்காக நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுங்க. யார் மக்களுக்கு? அந்த ஏற்றுக்கொண்ட மக்களுக்காக. அதே சமயத்துல யாரெல்லாம் உங்களை பொய்ப்பித்தார்களோ, உங்களுக்கு அருளப்பட்ட வேதத்தை பொய்ப்பித்தார்களோ, அவர்களுக்கு நீங்கள் 70 முறை இல்ல 700 முறை பாவ மன்னிப்பு நான் கொடுக்க மாட்டேன். அல்லாஹ்வுடைய வார்த்தை எந்த அளவுக்கு போதுவாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ் சொன்னா, நபியே இந்த மக்களுக்காக நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள், அந்த பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படும். நீங்கள் நீங்கள் இருக்கும் காலத்தில், நீங்க வாழ்ந்த காலத்தில் உங்களோடு வாழ்ந்த மக்கள் உங்களை மறுப்பவர்கள், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதத்தை மறுத்தவர்கள், அந்த டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்டை மறுத்தவர்கள், நீங்கள் அல்லாஹ்வின் பக்கம் அழைத்ததை ஏற்காதவர்கள், இவர்களுக்கு அல்லாஹ் சொல்றான், அவர்களுடைய இதயத்தை நான் சீல் வச்சிட்டேன், அவர்கள் காதலை நான் சீல் வச்சிட்டேன். ஆகவே நபியே இவர்களுக்காக 70 டைம்ஸ் 700 டைம்ஸ் நீங்கள் துவா கேட்டாலும் பிரார்த்தனைகளை ஒருபோதும் நான் அங்கீகரிக்க மாட்டேன்ட்டான். அப்ப எவ்வளவு பெரிய பரக்கத்து நமக்கு கிடைக்குது பாருங்க. 70 டைம்ஸ் நீங்க பிரார்த்தனை பண்ணாலும் கொடுக்க மாட்டேங்கிறான். அப்ப 70 டைம்ஸுக்கு ஒரு டைம்ஸ் நீங்க பிரார்த்தனை பண்ணா கொடுப்பேங்கிறான். அப்ப இந்த கொடுக்க மாட்டேங்கிற போது, கொடுப்பேங்கிற பரக்கத்துல நாம இருக்கும் போது எவ்வளவு பெரிய அருள் நமக்கு கிடைக்குது பாருங்க. கொடுத்து வச்ச ஆளுங்க, கொடுத்து வச்ச ஆளு. உண்மையிலே இறைவனை யார் நம்புறாங்களோ, இறைவனோட யார் நெருக்கத்தை நல்லக்கும் தத்தக்கும் நெருங்குறார்களோ,
அவர்கள் வந்து கொடுத்து வைத்தவர்கள் பாக்கியசாலிகள் அப்படிங்கிறான். இந்த பாக்கிய இந்த ரஹமத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்த ரஹமத்தை இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு ஒவ்வொன்றா பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.